கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கால் வந்தது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சென்னை எம்பசியிலேருந்து. சில வருஷங்களாகவே என்னோட ஒர்க் அவங்க ஃபாலோ பண்ணுறதாகவும் அதோடைய இம்பேக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லி 3 வாரம் அவங்களோட நாட்டுக்கு அவங்களோட செலவில் அவங்களோட அரசாங்க விருந்தாளியாக என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் இதுக்கான எந்த விதமான முயற்சியுமே பண்ணலை. ஆனாலும் என்னோட ஒர்க்கை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே சில கருத்துக்கள் பரிமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டிலேருந்து என்னையும் சேர்த்து 5 பெண்களை இந்த கருத்து பரிமாற்றத்துக்காக அவங்க கூப்பிட்ருக்காங்க. டாபிக் என்னன்னா ரோட் டு சோஷியல் மீடியா சேஃப்டி ஃபார் யங் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது. உங்களுக்கே தெரியும், நான் ரீசெண்டாக ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன், டோன்ட் மேரி அ ஃப்ராக்னு சொல்லிட்டு. என்னோட ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு நம்மளோட மாணவர்களும் பெண்களும் இந்த நாட்டில் சந்தோஷமாக இருந்தாலே, மனவளத்தோட வாழ்ந்தாலே நம்மளோட சொசைட்டி, நம்ம சமூகம் சந்திக்கிற பல பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது இந்த காலகட்டத்தில் இன்னுமே ரொம்பவே சேலஞ்சிங்க. ஏன்னா இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் பெண்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஒரு விதமாக இருந்ததுன்னா, இன்டர்நெட்டுக்கு அப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ முகம் தெரியாதவங்க, கண்ணு மண்ணு தெரியாதவங்க எல்லாம் கூட தூஷிக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் புல்லியிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த சமூக வலைத்தளங்களால் வரக்கூடிய மன அழுத்தங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்றது நம்மளோட கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லி அவங்களோட கருத்துக்களை நாங்களும் கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இங்கே ஆரம்பிக்கிறதுலேருந்து திரும்ப கொண்டு வர வரைக்கும் அவங்க நாட்டோட ஒரு விருந்தாளியாக நான் போகிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 3 வாரமே ஒரு வினாடியும் அவங்களோட அரசாங்கமே எங்களோட ஸ்டே, எங்களோட பயணம், அங்கே எங்களோட சுற்றி பார்த்துதல் அதெல்லாமே பார்த்துக்க போகுது. ஸோ நான் அந்த பயணம் முன்னாடி போக போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பயணத்தை பற்றி நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை பற்றியெல்லாம் இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு தொடங்க போகிற இந்த பயணத்துக்கு உங்களோட நல்லாசைகள் எனக்கு வேணும். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணணும்னா கூட எனக்கு தயவு செஞ்சு இந்த காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட எண்ண ஓட்டங்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவேன். எத்தனையோ தூற்றுதல்கள், துவேஷங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நான் இந்த அளவுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னை சப்போர்ட் பண்ணுற, என்னோட கருத்துக்களில் இருக்கிற, உண்மையாக பார்க்குற உங்களை மாதிரியான சில பேர் தான். என்னோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்னோட ஒர்க்கை பற்றி பல பேர்கிட்ட பேசியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரல் இல்லாமல் இந்த வாய்ப்புன்றது எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைச்சே இருக்காது. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். நான் பாட்டு ஏதோ ஒரு மூலையில் ஒரு 4 பசங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கருத்து சொல்கிற விஷயங்களை ஏதோ யூடியூப்பில் போட ஆரம்பிச்சு. நான் எதிர்பார்க்கல இத்தனை பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சைடில் என்னோட மொழி பிடிக்கல, உடை பிடிக்கல, அலங்காரம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூற்றுபவர்கள், புள்ளி பண்ணுறவங்க, ட்ரால் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கும் மேலேயுமே ஒரு ஸ்டெப்லேயும் இல்லை உங்களோட ஒர்க் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டுக்கு கிளாரிட்டி தருதுன்னு சொல்லிட்டு என்ன சப்போர்ட் பண்ணி என்னோட வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, ஒரு வேலையும் யூ ஹேவ் மேட் மீ ஃபீல் ஸ்பெஷல். ஸோ நீங்கள் இல்லைனா இந்த வாய்ப்புகள் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த US கான்சுலேட் ஜெனரலுக்கும் நான் இந்த சமயத்தில் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ கீர்த்தன்யா இன் அமெரிக்கா எப்படி போகுதுன்றது போனால் தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன்.